அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று. பாருங்களேன், ஆண்டவரை குறித்து தேவ மனுஷன் இப்படி எழுதுகிறார். ஆண்டவருடைய மனசு, சிந்தனை எல்லாமே எங்கே இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாராம். இன்றைக்கு நானும் நீங்களும் தான் ஆலயமாக இருக்கிறோம். எழுத்தின்படி பார்க்கிற போது ஒரு கட்டடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாராம். அவர் உட்கார்ந்து இருக்கிற அரியணை எங்கே இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்குதாம். அதே போல் கண்கள் மனுஷனாகிய உங்களை என்னையும் பார்க்குது. இமைகள் நம்மளை சோதிக்குதான். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் எல்லாரும் இருக்க வேண்டிய இடம், ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிற இடத்துல தான் நாம் இருந்தா நல்லது. அவர் இன்றைக்கு பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் எங்கே இருக்கணும்? அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கிறது நல்லது. அதுதான் சேஃப் ஜோன். பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்னா தேவ சமூகம் மட்டுமே. ஆகவே இங்கே அங்கே என்று சொல்லி அலைந்து திரிகிற ஒரு நாள் அல்ல இந்த நாள். சொந்த ஜோலிகளை, சொந்த வேலைகளை, சொந்த காரியங்களை பார்க்கக்கூடிய ஒரு நாள் அல்ல இந்த நாள். இது கர்த்தருக்குரிய நாளாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிப்பது தான் நமக்கு பிரதானமான முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. அது ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் ஆராதனை. ஆலயத்துக்கு எதற்காக போகிறோம்? கடவுள் இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்தார், என் குடும்பத்தை பாதுகாத்தார், அதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கணுமே என்ற அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளும் நேரமும் தான் இந்த நாள். ஆகவே ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை தானே. அதை மறந்துவிட்டு எங்கே நாம் செல்ல முடியும்? ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறாராம். அவருடைய கண்கள் எங்கே இருக்கிறது? உங்களை என்னையும் தான் பார்த்துட்டு இருக்குது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. அப்போ ஆலயத்துக்கு நானும் நீங்களும் வர்றோமா இல்லையா என்பதை உங்களுக்கு இருக்கிற பாஸ்டர் பார்க்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் பார்க்கிறார். மறந்து விடாதீர்கள். அதே போல் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இமைகள் நம்மை பரிசோதிக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளை நீங்கள் தயவு செய்து வேறொரு இடத்துக்கு கொடுத்து விடாதீர்கள். இந்த நாளை வேறொரு காரியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள். இந்த நாள் ஒரே ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள். இந்த நாளை மட்டும் தவற விடாம ஆண்டவரே என்று சொல்லி நாம் அமர்ந்திருந்தா அவருடைய சமூகத்தில் நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னும் அதிக சந்தோஷத்தை, சமாதானத்தை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான விஷயங்களிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கை, ஆன்மீக ஆவிக்குரியதான அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். இப்படி பலவிதமான உயர்வு, மேன்மையும் காத்திருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் இந்த நாளை வீணடிக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்தது முழுமையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார். ஆகவே அவரை பிரியப்படுத்தக்கூடிய செயலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக அமையட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிப்பது தான் எங்களுக்கு முதலாவது வேலையாக இருக்கிறது. அதை யாருமே தவறவிடக்கூடாது. குறிப்பாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் தவறாமல் உம்மை ஆராதிக்க செல்லட்டும். ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். உம்முடைய கண்களும் இமைகளும் ஆண்டவரே ஆராதனை செய்யக்கூடியதான எங்களை நோக்கி பார்க்கிறது. நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் உம்மை ஆராதிக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.